الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். 698வது ஹதீஸ் தானே. மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, கதா என்றால் காலையிலே, யார் காலையிலோ, அவ் ராஹ அல்லது மாலையிலோ பள்ளிவாசலின் பக்கம் சென்றால், அத்தல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு தயார் செய்கின்றான், நுசுலஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தயார் செய்கின்றான். நுசுலஹுனா மாளிகை அல்லது விருந்து, ரெண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க. சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை அல்லது விருந்தை தயார் செய்கின்றான். குல்லமா கதா அவ் ராஹ, ஒவ்வொரு முறையும் அவர் காலையிலும் மாலையிலும் சென்று வரும்போதெல்லாம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே அவருக்காக ஒரு மாளிகையை தயார் செய்கின்றான் அல்லது ஒரு விருந்தை தயார் செய்கின்றான். முத்தஃபக்குன் அலைஹி. அவர் பள்ளிவாசலின் பக்கம் செல்வதற்கான நன்மையை இந்த ஹதீஸு காட்டுது. ஆனால் அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அஅலமுன் நாசி அஜ்ரன் ஃபிஸ் ஸலாத், மக்களிலே தொழுகையிலே மாபெரும் நன்மையை பெறக்கூடியவர்கள் யார் என்றால், அபஅதுஹும், என்ன அர்த்தம்? அவர்களில் பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருப்பவர்கள், மிக தூரமாக இருப்பவர்கள். தொழுகையில் மக்களிலே நன்மையை மாபெரும் கூலியை பெறக்கூடியவர்கள் யார் என்றால் அபஅதுஹும், அந்த மக்களிலேயே யார் பள்ளிவாசலை விட்டு மிக தூரமாக இருக்காங்களோ, அப்போ எவ்வளோ தூரம் இருந்து அவங்க பள்ளிவாசலை நோக்கி வர்றாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நன்மை அஜ்ர் அதிகம். ஃபஅபஅதுஹும் மம்ஷன், என்ன அர்த்தம்? அவர்களிலே மிக தொலைவிலிருந்து நடந்து வருபவர் ஆவார். அதுக்கு அடுத்து யாரு? அந்த தொலைவிலிருந்து என்ன செய்கிறாங்க? நடந்து வருபவர் ஆவார். வல்லதி என்தலிரு சலாத்த ஹத்தா யுசல்லியஹா மால் இமாம், இமாமுடன் தொழுகும் வரை தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறாரே அவர் ஆலமு அஜ்ரன், மாபெரும் கூலி உடையவர். மினல்லதி யுசல்லி சும்மயனாமு, தனியாக தொழுது விட்டு தூங்குறார்ல, பள்ளியாசலுக்கெல்லாம் வரல, இமாமோட தொழுகலை, தனியாக தொழுது விட்டு தூங்குபவரை விட இமாமுடன் சேர்ந்து தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாரே, தொழுகையை காத்து கொண்டிருப்பவர் கூலியால் மாபெரும் கூலி உடையவர். அவர் தொழுகலை, இமாமோட தொழுகிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? காத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கே மாபெரும் கூலி கிடைக்கும். யாரை விட? தனியாக தொழுது விட்டு தூங்குபவரை விட. ஆலமுன்னாசி அஜ்ரன் ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே மக்களிலே மாபெரும் கூலி உடையவர். அபஅதுஹும், அவர்களிலே மிக தூரமாக இருப்பவர். அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கூலி அதிகம். ஃபஅபஅதுஹும் மம்ஷன், அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? அது தொலைவிலிருந்து என்ன செய்கிறது? நடந்து வருபவர்கள். வல்லதி என்தலிரு ஸலாத்த ஹத்தா யுசல்லியஹா மஅல் இமாம் ஆலம் அஜ்ரம் மினல்லதி யுசல்லி சும்மைனா. முத்தஃபகுன் அலைஹி. வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹலத்தில் பிகாஉ ஹவுலல் மஸ்ஜிதி, மஸ்ஜித் நபவியை சுற்றி காலி நிலங்கள் இருந்தது. அதாவது ஹலத் காலியாகிவிட்டது, அல் பிகா நிலங்கள். ஹவுலல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவியை சுற்றி
காலி மனைகள் ஏற்பட்டது. மனைகள்னால் என்ன? இடம், பிளேஸ். அராத பனு சலமான்ற அந்த கோத்திரத்தார்கள் நாடினார்கள் ஐயன்தகிலு குர்பல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வீடு கட்டி குடியேறுவதை அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பனு சலமான்ற கோத்திரத்தார்கள் நாடினாங்க. பள்ளிவாசல் பக்கத்திலேயே வீடு வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. பலக தாலிக்க நபியே, அது வந்து நபியே அவர்களிடத்தை எத்தியது, அந்த செய்தி ரசூல்லாட்ட எத்தியது. காலலகும், ரசூலுல்லா அந்த பனு சலமா கோட்டத்தார்களுக்கு சொன்னார்கள், பலகனி என்னை எத்தியது, அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் துரீதூன அன் தந்தகிலு குர்பல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு நெருக்கமாக இடம்பெயர்வதை நீங்கள் நாடுவதை அந்த செய்தி எனக்கு எத்தியது அப்படின்னு சொன்னோன்னா, காலும் அவங்க சொன்னாங்க, பனு சலமா கூட்டத்தார்கள், நாம் ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், கதை அறதுனா தாளிக்க, அதை நாங்கள் நாடினோம், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து குடி மாறுவதை நாங்கள் நாடணும். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, யா பனி சலமா, பனு சலமாவே, தியாருக்கும் துக்தப் ஆசாருக்கும், தியாருக்கும் துக்தப் ஆசாருக்கும். என்ன அர்த்தம்? உங்கள் குடியிருப்புகள் அங்கேயே இருக்கட்டும், உங்களுடைய குடியிருப்புகள் அங்கேயே இருக்கட்டும். துக்குதப் ஆசாருக்கும், உங்கள் காலடிகள் அளவு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஆசார்னா காலடி தடம், உங்களுடைய காலடி அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது? நன்மை எழுதப்படுகிறது. தியாருக்கும், உங்களுடைய வீடு அங்கேயே இருக்கட்டும், ஏற்கனவே எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே இருக்கட்டும், பக்கத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எட்டு வைக்கிறீங்களோ அவ்வளோ நன்மை. என்ன முஸ்தாக்மலா, பள்ளிவாசல் பக்கத்தில் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன இருக்குது? நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல்லா அந்த பனு சலமா கூட்டத்தார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் வருது. ரவாஹு முஸ்லிம். ஏன் அப்படின்ட்டு அவங்க பனு சலமா அந்த காலத்தில் லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் இல்லை. இவங்க வந்து பனு சலமா குடும்பத்தார்கள் வந்து ரசூல் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி. அப்போ இருட்டில், மழையில் அல்லது பனிக்காலங்களில் ஜமாத்துடன் தொழுகுவது அவங்களுக்கு கலந்து கொள்ள முடியல, அவ்வளோ தூரம் பயணித்து வர முடியலை. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு, அது ரொம்ப சிரமம் இருந்ததுனால இந்த ஐடியா பண்ணாங்க, காலி மனையை வாங்கி நம்ம என்ன பள்ளிவாசல் பக்கத்துலேயே குடி வந்துடலான்ட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை கைவிடுற மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கூட்டத்தார்கள் ரசூலுல்லாவுடைய அந்த வார்த்தைக்கும் இது பண்ணி கைவிட்டுட்டாங்க. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு தஆலா ஃபீ லில்லிஹி, அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு தன்னுடைய நிழலிலே நிழல் அளிக்கின்றான். யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, அவனுடைய நிழல் அல்லாத வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே தன்னுடைய நிழலிலே அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் அளிக்கின்றான். இமாமுன் ஆதிலுன், நீதமான ஆட்சியாளர், நீதமான தலைவர். 2வது ஷாப்புன், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு தஆலா ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, இமாமுன் ஆதிலுன். 2வது ஷாப்புன், ஒரு வாலிபர், நஷா ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே கழித்த ஒரு வாலிபர், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்த ஒரு வாலிபர். 3வது வரஜுலுன், ஒரு மனிதர், கல்புஹு முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், அவருடைய உள்ளம் இணைக்கப்பட்டிருக்கிறது. மஃபூல் முஅல்லக், அல்லக்க, பில் மஸ்ஜித், பள்ளிவாசலை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய உள்ளம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதா ஹரஜ மின்ஹு, அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறினாலும், ஹத்தா யௌத இலைஹி, மீண்டும் அந்த பள்ளிவாசலுக்கு திரும்பும் வரை அவர் உடல் வேணால் பள்ளிவாசலை விட்டு வெளியே இருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ள என்ன செய்யுது, பள்ளிவாசலோடையே அந்த தொடர்பு இருக்குது, தொடர்பு அந்த மாதிரி இருக்கார். இவர் நாளைக்கு என்ன செய்வார்,
நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பார். வரஜுலானி, மேலும் 2 மனிதர்கள், தஹாப்பா ஃபில்லா, 2 பேரும் அல்லாஹ்வுக்காகவே பிரியப்படுகிறார்கள். இஜ்தமா அலைஹி, அந்த அல்லாஹ்வுக்காக பிரியப்படுகின்ற விஷயத்திலேயே 2 பேரும் என்ன செய்கின்றார்கள்? ஒன்று சேருகிறார்கள். வ தஃபர்ரகா அலைஹி, மேலும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்காகவே 2 பேரும் பிரிகிறார்கள். நஃப்ஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காகவே சேர்றாங்க, அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறாங்க. வரஜுலுன், எத்தனாவது? 5வது, ஒரு மனிதர், தக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையிலே அல்லாவை நினைக்கிறார், திக்ரு செய்கிறார், நினைத்து பார்க்கிறார். ஃபஃபாலத் ஐனாஹு, அவருடைய கண்கள் ஓடுகிறது, தண்ணீர் சிந்துகிறது, அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் ஓடுகிறது. வரஜுலுன், ஒரு மனிதர், ஃபால அப்படின்னா வலிஞ்சோடியதுன்னு அர்த்தம். அவருடைய கண்கள், அந்த கண்ணீர் வலிஞ்சு ஓடுது, தனிமையில் உட்காந்து அல்லாஹ் திக்ர் செய்யும் போது, அல்லாஹ்வை நினச்சி பார்க்கும் போது, அல்லாஹ் நமக்கு செஞ்ச நிஅமத்து அதெல்லாம் அப்படியே நினைக்கும் போது அப்படியே அல்லாஹ் மேலே இருக்கிற முஹப்பத்தில், அந்த இஷ்கில் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. வரஜுலுன், ஒரு மனிதர், தஅத்துஹு, அந்த மனிதரை ஒரு பெண் அழைக்கிறாள். இம்ராத்துன், ஒரு பெண்ணு தவறுக்கு கூப்பிடுறார். நம்ம சொல்ல முடியாது, முஸ்தாக் ஞாபகம் இருக்கா? ஒரு மனிதர், அந்த மனிதரை தஅத்துஹு இம்ராத்துன், ஒரு பெண் என்ன செய்கிறா? அழைக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்ணு? தாத்து ஹசபின் வ ஜமாலின், பாரம்பரிய உடைய அழகுமிக்க ஒரு பெண். ஹசப் என்றால் பாரம்பரியம், பாரம்பரியமும் அழகும் உடைய ஒரு பெண் ஒரு மனிதரை அழைக்கிறார். வாங்கண்ணா, லிவிங் டுகெதர், வாழலாம் வாங்க, அப்படிதானே இன்றைக்கி? அதானே அது திருமணம் முடிக்காத ஒரு வாழ்க்கை, அதானே அப்படி தானே லிவிங் டுகெதர்னு? அதானே திருமணம் முடிக்காமல் யார் கூட வேணால் வாழலாம், இப்படின்னு என்ன செய்கிறா? கூப்பிட்றா ஒரு அழகு நிறைந்த பாரம்பரியமிக்க பெண். ஃபகால, இந்த மனிதர் சொல்கிறாரு, இன்னி அகாஃபுல்லாஹ, நான் நிச்சயமாக நான் அல்லாவை பயப்படுகின்றேன். சொல்கிறாரு, அந்த பெண்ணு தவறுக்கு அந்த ஆணை அழைக்கிறார். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? ஹசபும் ஜமாலும் நிறைந்த பெண். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு? என்ன ஹஃபீஸ்? இன்னி அகாஃபுல்லான்னு சொல்லிட்டாரு. இவர் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய நிலையிலே இருப்பார். ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயன்றதுனால தான் இது, அவ்வளோ சீக்கிரம்லாம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க நம்மளை. வரஜுலுன், இன்னொரு மனிதர், தஸத்தக பி ஸதகத்தின், ஒரு தர்மத்தை அவர் தர்மம் செய்கிறார். ஃபஅக்ஃபாஹா, அதை அவர் மறைக்கிறார். ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலதுகரம் செலவழிக்கின்ற ஒன்று அவருடைய இடதுகரத்திற்கு தெரியாத அளவுக்கு அவர் சதகா செய்கிறார். அப்படிப்பட்ட மனிதரும் அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார், நிழலே இல்லாத அந்த நாளிலே. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு இந்த ஹதீஸ் இங்கே கொண்டு வந்தது எதனால்? பள்ளிவாசலை பற்றி பேசுகிறதுனால. என்னது? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜிதி இதா ஹரஜ மின்ஹு ஹத்தா யஊத இலைஹி, ஒரு மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறினாலும் திரும்பும் வரை அவருடைய உள்ளம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அடுத்து, அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துர் ரஜுலி ஃபில் ஜமாஅத்தி, ஜமாத்துடன் ஒரு மனிதர் தொழுகுவது, துலஅஃபு, அவருக்கு இரட்டிப்பாக்கப்படும், அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி, அவருடைய வீட்டிலே, ஒஃபி சூக்கிஹி, அல்லது அவருடைய கடைவீதியிலே தொழுகுவதை விட, அவருடைய வீட்டிலேயோ அல்லது கடை தெருவிலே தொழுகுவதை விட
ஜமாத்தாக தொழுகுவது இரட்டிப்பாக்கப்படும் நன்மை எவ்வளோ அளவு? 25 லேஃபன், 25 மடங்கு கூடுதலான சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வதாலிக்க அது அன்னஹு இதா தவல்ல, ஒரு மனிதர் ஒலு செய்தால் ஃபஹ்சனல் ஒலு, அவர் தன்னுடைய ஒழுகை அழகாக்குகிறார், பர்ஃபெக்டாக செய்கிறாரு. சும்மா ஹரஜ இல் மஸ்ஜித், பிறகு பள்ளிவாசலின் பக்கம் அவர் என்ன செய்கிறாரு? வெளியேறுகிறார். லா யுஹ்ரிஜுஹு இல்ல சலாத், அவரை வீட்டை விட்டு தொழுகையை தவிர வேறு எந்த காரணமும் வெளியேற்றவில்லை. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தது எதுக்கு தான்? வேற என்ன காரணத்துக்கும் இல்லை. லா யுஹ்ரிஜுஹு இல்ல சலாத், தொழுகையை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை. லம் யஹ்து ஹுத்துவத்தன், அவர் எந்த ஒரு எட்டையும் எடுத்து வைப்பதில்லை. ஹுத்துவத்னா 8 ஸ்டெப், எந்த ஒரு ஸ்டெப்பையும் அவர் எடுத்து வைப்பதில்லை. இல்லா ருஃபிஅத் லஹு பிஹா தரஜத்துன், அந்த ஒரு 8க்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. வஹுத்த அன்ஹு பிஹா ஹத்தியத்துன், அந்த ஒரு 8க்கு பகரமாக அவருடைய ஒரு தவறு அழிக்கப்படுகிறது. அவர் செய்த வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு என்ன செய்யப்படுது? ஒரு தவறு என்றால் பாவம், ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கும் போதும் அவருக்கு என்ன ஆகுது? ஒரு நன்மை, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது, ஒரு பாவம் அழிக்கப்படுது. ஃபஇதா சல்லா, பாருங்க எவ்வளோ பெரிய இது. ஃபஇதா சல்லா, அவர் தொழுதால், லம் தசலில் மலாயிகத்து துசல்லி அலைஹி, மலக்குமார்கள் நீங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? துசல்லி அலைஹி, அவருக்கு ரஹமத்துக்காக துவா செய்வதை விட்டு அவர்கள் நீங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மாதாம ஃபி முசல்லாஹு, அவர் தொழும் இடத்திலே இருக்கும் காலமெல்லாம், அவர் அந்த பள்ளிவாசலில் அந்த தொழக்கூடிய இடத்துல, மாதாம ஃபி முசல்லாஹு, அவர் தொழுகும் இடத்துல இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மலக்குமார்கள் ஸலவாத் ஓதுறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய துவா செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ துவா செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன துவா செஞ்சுட்டு இருப்பாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, யா அல்லாஹ் அவரின் மீது நீ என்ன செய்ய? ரஹ்மத்தை பொழிவாயாக. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. ஓகேவா? இப்படி துவா செய்வாங்களாம். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அப்படி தானே? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹு எப்படி இருக்கு? ரஹ்மஹு. வலா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா இன்தர ஸலாத்த, ஒரு மனிதர் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரை அவர் எதில் இருக்கிற மாதிரி தான் கருதப்படுவார். இந்த தொழுகை ஸ்டார்ட் ஆகலை, தொழுகைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காருன்னா அவர் எதில் இருக்கிற மாதிரி தான்? தொழுகையில் இருப்பதை போன்றுதான். ஒஃபி ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருது, நம்ம சொன்னோம்ல, லா யுஹ்ரிஜுஹு இல்ல சலாத்துன்னு வந்துச்சுல, தொழுகை என்கிற காரணம் இதை தவிர வேற ஒரு காரணம் அவரை வெளியேற்றவில்லை என்று. இன்னொரு ரிவாயத்தில் எப்படிது? இதா தஹலல் மஸ்ஜித கானத்தி சலாத்து தஹ்பிசுஹு, அவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் தொழுகை அவரை பிடித்து வைத்திருக்கிறது. தொழுகை அவர் என்ன செய்யுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அங்கே பள்ளிவாசலில் இருக்கிறதுக்கு காரணமே எது மட்டும்தான்? தொழுகை மட்டும்தான். தொழுகையை தவிர வேற ஒரு காரணம் அவரை பள்ளிவாசலில் இருக்க வைக்கலன்னு அர்த்தம். வஸாத ஃபி துஆஇல் மலாயிகா, இந்த ரிவாயத்தில் மலக்குமாருடைய துவா எக்ஸ்ட்ரா வருது. அல்லாஹும்ம சல்லி அலைஹி, சல்லி அலைஹி அல்லாஹும்ம ரஹம்ஹுன்னு இருக்குல்ல, அதோட சேர்த்து மலக்குமார்கள் இப்படி துவா செய்வாங்களாம். பள்ளிவாசலில் இருக்கும்போது என்ன துவா செய்வாங்களாம்? அல்லாஹும்ம கஃபிர் லஹு அல்லாஹும்ம துப் அலைஹி. மாலம் இந்த துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. எது வரைக்கும்னா மாலம் யுஅதி ஃபீஹி, அந்த பள்ளிவாசலிலே இவர் யாருக்கும் தீங்கிழைக்காத வரை. பள்ளிவாசலில் போயிட்டு அடுத்தவனை போட்டு நோண்டுறது இந்த சேட்டில் செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கக்கூடாது. மாலம் யுஹதிஸ் ஃபீஹி,
அந்த பள்ளிவாசலில் சிறுதுறக்கு ஏற்படாமல் ஒழுவுடன் இருக்கும் காலமெல்லாம், ஹதஸ் ஏற்படாமல் ஒழுவுடன் இருக்கும் காலமெல்லாம் என்னது, மலக்குமார்கள் இப்படி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன துவா செய்வாங்க? அல்லாஹும்ம சல்லி அலைஹி, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம அஃபிர் லஹு, அல்லாஹும்ம துப் அலைஹி. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஹதீஸோ வாசித்து கடந்துட்டு போயிடுறோம். எத்தனையோ பேர் இதை வாழ்க்கையில் நீயத்தாக வச்சு அடையிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ இமாம்கள், நான் சஜிதாவில் இமாமத் செய்யும் போது சஜிதாவில் இருக்கிற நிலையில் நான் மௌத்தாகணும் அப்படி நீயத்தை வச்சு தொழுகையில் இமாமத் செய்யும் போது சஜிதாவிலே ரூஹு பிரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. சஜிதா தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சஜிதாவில் இருக்கும் போது அப்படி என்ன செய்யுது? எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. சுப்ஹானல்லாஹ். என்ன சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்துன்றது தெரியும். அதான் வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இமாமத் செய்யணும். ஆனால் அப்படி தான் நியத்து வச்சுருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இமாமத் செஞ்சுக்கணும். பெரிய நன்மையாச்சு. சொர்க்கவாசி இமாம்கள்லாம் நமக்கு வேணால் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியலாம். அவங்களாம் அல்லா பாருங்கள் நசீப் 5 வக்து அவங்க இமாமத் செய்கிறாங்க. அந்த அந்த ஒரு தாலுக்குள்ளே இருக்கிறாங்களே, அவங்க நினச்சா எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கும் அவங்களால போக முடியுன்றேன். என்ன சொல்கிறீங்க? 2 நாள் நம்ம இமாம் போயிருக்காரு. 3 கிலோமீட்டர் பள்ளி இமாம். இங்கேருந்து இந்த 3 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு பள்ளி வருது இல்லை, தெரியுமா? இங்கேருந்து நம்ம அன்றைக்கி போனோம்ல, அதுலேருந்து அப்படி போன பள்ளியாசல் வருது இல்லை, அந்த பள்ளியாசல் இமாம் 2 நாள் லீவுக்கு போயிருக்காரு. கேட்டார். யாரும் அதை பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. தூரம்ல காலெலாம் போனால் பயங்கரமாக இருக்கும், சுத்தமாக லைட்டே கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்னென்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 2 நாள் நமக்கு என்ன செய்யும், ஒரு ஜமாத்தோட ஒரு இமாமத்து கிடைக்கும். சரிண்டாச்சு. இன்றைக்கி காலைல என்ன செஞ்சாச்சு, ஃபஜ்ரோட 4 அலாரத்தை வச்சு கரெக்டாக எழுந்திரிச்சு அந்த பாத்ஷாப்ஸா எழுப்பி அவரையும் தூக்கி உட்கார வச்சு சஃபானு கூப்பிட்டு போய் இந்த பாத்ஷாப்ஸா எழுப்பி அப்படி கூப்பிட்டு போய் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. போய் என்ன செஞ்சாச்சு, நாங்களே நான் தான் பாங்கு சொன்னேன். அந்த பாங்கு சொல்லும் போதே என் கல்புக்குள்ளே வந்த அந்த ஒரு விதமான ஆனந்தம். ஆஹா, இப்போ தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஹதீஸை படித்தோம், அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கிடச்சிச்சு. ஆப்ஸா பாங்கு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அவர் ஒழு செய்யலை, டக்குன்னு ஒன்டாப்பில் இருந்துச்சு. அங்கே போய் தான் ஃப்ரெஷ் ஆனார். சரி நீங்கள் போங்க, நான் பாங்கு சொல்லிடுறேன். அந்த பாங்கு சொல்லும் போதே நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த மதா சவுத்தில் அத்தினி ஜின்னு இன்சன் அந்த ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ அந்த சுற்றி இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே நம்ம பாங்கு சத்தத்தை கேட்டு அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான்னு நினைக்கும் போது இன்னும் ஆச்சரியமாக கொள்ளை அடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? வாய்ப்பு கிடைக்கும் போது சில விஷயங்களை நம்ம தான் ஃபாலோ பண்ணி பழகணும். நம்ம படித்து நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா எவன் உலகத்தில் ஃபாலோ பண்ண போகிறான்? நம்ம படிக்கிறதே ஃபாலோ பண்ணுறதுக்கு தான். என்ன நம்ம என்ன செய்கிறோன்னா எவனோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்னன்னு நினைக்கிறோம். நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா உலகத்தில் எவன் ஃபாலோ பண்ணுவோம்? என்ன முஃபீஸ் மூலா உச்சிரிகளா சொல்கிறேன். இந்த மாதிரி நன்மைகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணுன்றேன். இப்போ இந்த ஹதீஸ்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தொழுகைக்கு போகும்போது ஆஹா, ஒரு 8 வச்சா ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுதுன்றாங்க, ஒரு பாவம் அளிக்கப்படுதுன்னா, அப்போ நம்ம தொழுகைக்கு போகும்போது அந்த சிந்தனையோடு போகணுன்ற. ஒவ்வொரு 8 வைக்கும் போது என்ன செய்யணும், நமக்கு அந்த ஃபிக்கர் வரணுன்ற. அந்த ஃபிக்கர் வந்தாலே உங்களுக்கு ஒரு விதமான லத்தத்து ஏற்பட்டுரும். என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு ரிவாயத்தை நான் படிச்சிருக்கிறேன். அந்த ரிவாயத்து நான் இந்த பள்ளிவாசலுக்கு போகிறது சம்மந்தப்பட்ட ஒரு ரிவாயத்து. இன்றைக்கி காலையில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இதை அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு போகும்போது எப்படி ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ரிவாயத்து அது. இதில் வரல. என்ன ரிவாயத்துனா ஒரு துவா. மாஜாலையும் அஹ்மதுலையும் வருது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மன் ஹரஜ மின் பைத்திஹி இல சலாத். பெரிய இது, அப்புறமா பார்த்துக்கிட எழுதுங்க. யார் வீட்டிலிருந்து தொழுகையின் பக்கம் வெளியேறுகிறாரோ, அப்படி வெளியேறும் போது இந்த துவா ஓதுறார். என்ன துவா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்க
உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன், பி ஹக்கி சாயிலீன அலைக். இந்த துவா கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? பி ஹக்கி சாயிலீன அலைக், உன்னிடத்திலே மட்டும் கையேந்தி துவா செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கின்றேன். இப்போ இது என்ன வசீலாவாயிருச்சு? நல்லடியார்களுடைய வசீலா. அடுத்து வபி ஹக்கி மம்ஷாய, நான் இந்த தொழுகைக்காக நடந்து செல்கிறேன் என் நடை, அந்த நடையின் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கின்றேன். அடுத்து அல்லாட்ட பேசுகிறாங்க ரசூல்லா அந்த துவால, ஃப இன்னி, நிச்சயமாக நான், லம் அஹ்ருஜ் அஷர்ரன் வலா பத்தரன் வலா ரியாஅன் வலா சும்அத்தன், நான் தீங்கு செய்வதற்காக வெளியேறல, வீட்டை விட்டு பெருமை அடித்து வெளியே வரல, பெருமைக்காக வெளியே போகலை, 4 பேர் என்னை புகழணும் பார்க்கணுன்றதுக்காக ரியாவுக்காக வெளியேறலை, 4 பேர் என்னை புகழ்ந்து நான் என்ன செய்யணும், சந்தோஷப்படணுன்றதுக்காக வெளியேறலை, வீட்டை விட்டு பள்ளியாசலின் பக்கம். ஹரஜுத்து இத்திகா சக்திக்க, நீ கோவப்பட்டுறதையோ அப்படின்ற பயந்து நான் பள்ளியாசலுக்கு போகிறேன். நான் பள்ளியாசலுக்கு போவோம், வீட்டில் இருந்தேன்னா நீ கோவப்பட்டுருவியோன்ற பயத்தை, உன்னுடைய கோபத்தை பயந்து நான் வெளியேறுகின்றேன். ஓ இபுத்திகா மரலாத்திக்க, உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பள்ளியாசலுக்கு போகிறேன். ஓ அஸ்அலுக்க, உன்னிடத்திலே கேட்கிறேன், அன் தன்கதனி மினன்னார், நரகத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்து, ஓ அன் தகுஃபிரலி துனூபி, என் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யாரும் கிடையாதுன்னு யார் இந்த துவா ஓதுறாங்களோ, வக்கலல்லாஹு பிஹி 70 அல்ஃப மலக்கின், அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு 70,000 மலக்குமார்களை சாடுகிறானாம். இந்த துவா ஓதனவனுக்கு எத்தனை மலக்கு? 70,000 மலக்குமார்களை சாட்டுகின்றான். அந்த 70,000 மலக்குமார்களும் யஸ்தக்ஃபிரூன லஹு, அந்த பள்ளிவாசலின் பக்கம் போகும்போது துவா ஓதிட்டு போனாரு, அவருக்காக அந்த 70,000 மலக்குமார்களும் பாவ மன்னிப்பு தேடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அக்பலல்லாஹு அலைஹி பி வஜீஹி, அல்லாஹ் தன் முகத்தை கொண்டு அந்த அடியானை அப்படி முன்னோக்கி பார்க்குறானா. மாஷா அல்லாஹ், இவன் தான்டா என்னுடைய அடியான், அப்படியே ஒரு பாவமில் ஒரு பொருத்தமான ஒரு பார்வை. ஹத்தா யஃபுருகமின் சலாத்தி, அவர் தொழுது முடிக்கும் வரை அல்லாஹ் தன் முகத்தை கொண்டு அந்த அடியானை முன்னோக்குகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அல்லாஹ் என்ன செய்கிறான், ருசிச்சு அப்படி பார்க்குறான், அப்படி என்னுடைய அடியான் எப்படி போகிறான்ட்டு இந்த துவா ஓதனா. இப்படி ஒரு ரிவாயத் சிறப்பு இருந்துச்சா? இது அபு சயீத் அல் குத்ரி, இப்னு மாஜால வரக்கூடிய, அஹமதில் வரக்கூடிய ரிவாயத். இது இன்றைக்கி காலையில் இந்த வண்டியில் போகும்போது இது தோணுது. அப்படின்னா நம்ம அமல் செஞ்சு பழகணும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அமல் செய்யணும். இப்போ அமல் செய்யலைன்னா மௌத் வரைக்கும் அமல் வராது, ஓதி முடிச்ச பிறகுலாம் வராது. உலகம் அப்பா சைத்தான் நிறைஞ்ச உலகம், நம்மளும் அதில் ஒரு சைத்தானாக போயிடுவோம். என்ன இதாயத்தெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம போகிற துறையை பொறுத்து. அதனால் இப்போயே நம்ம பழகிடணும். என்ன சம்மந்தம் போல. அடுத்து அபி உசைத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு உசைத் அவர்களே சொன்னாங்க, ரசூல்லா சொன்னதாக, இதா தகல அஹதுக்குமுல் மஸ்ஜித, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் ஃபல்யக்குல், அவர் சொல்லட்டும், அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப் ரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசகங்களுக்கு திறந்துவை. வ இதா ஹரஜ, வெளியேறினால் ஃபல்யக்குல் அல்லாஹுமினி அஸ்அலுக மின் ஃபலிலிக்க, உன்னிடத்திலே என்ன செய்கின்றேன், உன்னுடைய ஃபலிலை கேட்கின்றேன். ஃபலில் என்றால் இந்த இடத்திலே செல்வம்னு அர்த்தம். உன்னுடைய கருணையுடைய வாசலை திறந்து வைப்பாகன்னு உள்ளே போகும்போது சொல்கிறோம். வெளியே வரும்போது ஃபல்னு ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஃபல் என்பது நம்முடைய ரிசுக்கு, வாழ்வாதாரம், செல்வம். புரிஞ்சா? அப்போ தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட இதை கேட்டுட்டு வெளியே வர்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலேயும் அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத் செய்யணுன்றதுக்காக இப்படி ரசூல்லா அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஃபலிலிக்கின்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அபி கத்தாதா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபல் யர்கா ரக்அத்தைனி கப்ல யஜ்லிஸ, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் உட்காருவதற்கு முன்னதாக 2 ரக்காத்து தொழட்டும். முத்தஃபகுன் அலைஹி, தஹியத்துல் மஸ்ஜித்.
அன் கஅப் இப்னு மாலிக் கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், லா யக்தமு மின் சஃபரின் இல்லா நஹாரன், சஃபரிலிருந்து அவர்கள் ஊருக்கு திரும்பினால் எப்போதுதான் திரும்புவார்கள்? நஹார், முற்பகலில் தான் என்ன செய்வார்கள்? திரும்புவார்கள். ஃபில் லுஹா, அந்த பகலில் எந்த நேரத்தில்? லுஹா நேரத்தில் தான் ஊருக்கு திரும்புவாங்க. ஃபைதா கதிம, அவர்கள் ஊருக்கு வந்தால், முன்னோக்கி வந்தால் முதல்ல அவங்க எங்கே தான் போவாங்க? வீட்டுக்கு போக மாட்டாங்க. முஸ்லிம்கள் எங்கே போவாங்க? பதாபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஸல்லா ஃபீஹி ரக்காத்தைனி சும்ம ஜலஸ ஃபீஹி, 2 ரக்காத் தொழுது கொஞ்ச நேரம் பள்ளிவாசலில் உட்காந்துட்டு தான் எங்கே போவாங்க? வீட்டுக்கு போவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். ஓகேவா? முத்தஃபகுன் அலைஹி. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜித். மன் சமிய, யார் கேள்வி கேட்கிறாரோ, ரஜுலன் ஒரு மனிதர் பேசுவதை கேட்கிறார். என்ன பேசுகிறார் அந்த மனிதர்? யன்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் காணாம போகிற பொருளை என்ன செய்கிறாரு? தேடிக்கொண்டு என்ன செய்கிறாரு? அறிவிப்பு செய்கிறாரு. அப்படி அறிவிப்பு செய்பவருடைய குரலை யார் கேட்கிறாரோ, பள்ளிவாசலில் காணாமல் போன பொருளை ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காருல்ல, அறிவிப்பு செய்கிறார், எங்க இந்த பொருள் காணா போச்சு, பள்ளிவாசலில் யாரா எடுத்தீங்களா, யாரா பார்த்தீங்களா இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறத என்ன செய்கிறாரு? இந்த குரலை ஒரு மனிதர் கேட்டால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், லா ரத்தஹுல்லாஹு அலைக்க, அல்லாஹ் அந்த பொருளை உனக்கு திரும்ப கிடைக்க செய்யாமல் ஆக்குவானாக. அந்த பொருளை உனக்கு என்ன செய்யாம, திரும்ப கிடைக்க செய்யாமல் ஆக்குவானாக. ஃபைனல் மசாஜித லம் துபுன லிஹாதா, நிச்சயமாக பள்ளிவாசல் இதுக்காக கட்டப்படலை. பள்ளிவாசலில் போய் உட்காந்து இப்படி சொல்கிறது ஒரு அதபு குறைச்சலாக என்ன செய்கிறாங்க? அப்போ பள்ளிவாசல் என்பது இதற்குரிய இடம் என்ன கிடையாது, கிடையாது. இது கல்வி கற்பதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் தொழுகுவதற்கும் மற்றும் உண்டான இல்முகளை இபாதத் செய்வதற்கான இடம். இது காணாமல் பொருளை வந்து அறிவிப்பு செய்வதற்குண்டான இடம் கிடையாது. அதுவாக பொருளை தேடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அதை ஒரு ஏளானா பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தேடுறது. அதாவது சுருக்கமாக சொல்கிறது தான் விற்பது, வாங்குவது, காணாமல் போன பொருளை பற்றி உரத்த குரலில் அறிவிப்பு செய்வது. பள்ளிவாசலில் காணாம பொருளில் வியாபாரம் செய்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இதுக்குரிய இடம் என்ன கிடையாது, பள்ளிவாசல் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு சொல்கிறாங்க. ரவாஹு முஸ்லிம். எடுத்துக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினத்தி, துர்வாடை அடிக்கக்கூடிய மரத்திலிருந்து, அதாவது இந்த மரத்திலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ, துர்வாடைன்னு வெங்காயம், வெள்ளை பூண்டு, சீமை பூண்டு இதை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? பச்சையாக சாப்பிட்டா என்ன செய்யும்? ஸ்மெல் வரும். இப்போ இந்த துர்வாடை அடிக்கக்கூடிய இந்த மரத்திலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ, பச்சையாக சாப்பிட்றாரோ, ஃபலா எக்கரபன்ன மஸ்ஜிதனா, நம்முடைய பள்ளிவாசலை பக்கம் நெருங்கி கூட வர வேணாம். ஏன்? இன்னல் மலாயிக்கத்தை தத்த அத்தா, பள்ளிவாசலில் இருக்கிற மலக்குமார்கள் நோவினை அடைகிறார்கள். பள்ளிவாசலில் இருக்கிற மலக்குமார்கள் நோவினை அடைகிறார்கள். மிம்மா யத்த அத்தா மின்ஹுல் இன்சு, என்ன அர்த்தம்? மனிதர்கள் எதன் மூலமாக நோவினை அடைவார்களோ அந்த விஷயத்தை கொண்டு யாரும் நோவினை அடைவார்கள்? மலக்குமார்கள் நோவினை அடைவார்கள். இப்போ அதை நல்லா வறுத்து, இது ஹலால் தான், புரிஞ்சா? ஆனால் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அது மக்ரூஹு. யாருமா வறுத்து அந்த ஸ்மெல் போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அது ஒரு விதமான துர்நாற்றத்தை ஏற்படுத்துது, அது மலக்குமார்களுக்கே நோவினை ஏற்படுத்தும். எனவே அப்படிப்பட்டவர் பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம். முத்தஃபகுன் அலைஹி.
அனஸின் ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே உமிழ்வது, எச்சி துப்புறது, ஹதியத்துன், அது ஒரு பாவமாகும். அந்த காலத்தில் மண் தர தானே இருந்துச்சு. வாசலிலே உமிழ்வது என்பது அது பாவம். கஃபாரத்துஹா, அதனுடைய பரிகாரம் தஃபனுஹா, அதை மண்ணுக்குள் புதைப்பது. அப்போ மண்ணில் தானே பள்ளிவாசல் இருந்துச்சு, அப்போ எச்சி துப்பிட்டீங்க, அதை அப்படி விட்டுறக்கூடாது, அதை மண்ணை போட்டு மூடுறது, அது அதனுடைய பரிகாரம். ரசூல்லா காலத்தில் இருந்த அந்த பள்ளிவாசலை கவனித்து சொல்லப்பட்ட ஒரு நடைமுறை. இப்போலாம் கல், பாய், போர்வை விரிச்சிருக்கிறாங்க, இப்போ துப்பவே கூடாது. என்ன ஒருவேளை என்ன செஞ்சுட்டா, அப்படி துப்பவே கூடாது, அப்படி மீறி எச்சி வந்துச்சுன்னா உன் கை கூட்ட வச்சிருக்கிற ஒரு பேப்பரில் துப்பி வெளியே தூக்கி போடு. இது ரசூலா காலத்தில் இருந்த பள்ளிவாசலுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உரிலத் அலைய அமாலு உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தினுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும். ஹசனுஹா வ சய்யோஹா, என்ன அர்த்தம்? என்னுடைய சமுதாயத்துடைய நற்செயல்களும் எனக்கு எடுத்து காட்டப்படும், அவர்கள் செய்யக்கூடிய தீங்குகளும் எடுத்து காட்டப்படும். ஃபவஜத்து, நான் பெற்றுக்கொண்டேன், ஃபி மஹாசினி அமாலிஹா, என்னுடைய உம்மத்துடைய அமல்களில், நல் அமல்களில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னது? அல் அதா யுமாத்து அனி தரீகி, என்ன அர்த்தம்? பாதையிலிருந்து தொல்லை தரக்கூடிய, நோவினை தரக்கூடிய பொருளை அகற்றுவது என்கிற இந்த நற்செயல், என்னுடைய உம்மத்துடைய நற்செயலுடைய பட்டியலை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபவஜத்து ஃபி மசாவிஇ அமாலிஹா, உம்மத்தினுடைய பாவமான செயல்களிலே, கெட்ட செயல்களிலே நான் பெற்றுக்கொண்டேன். அந்நுகாஅத தகூனு ஃபில் மஸ்ஜித், என்ன அர்த்தம்? பள்ளிவாசலிலே உமிழ்ந்து, லா துதுஃபனு, பள்ளிவாசலில் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு உமிழ்ந்துட்டு அவரை என்ன செய்யலை, புதைக்கலை, புதைக்கப்படாமல் பள்ளிவாசலிலே உமிழ்வது என்பது என்னுடைய உம்மத்தினுடைய கெட்ட செயல்களிலே நான் என்ன செய்தேன், பாவமான செயல்களிலே நான் பெற்றுக்கொண்டேன். ரவாஹு முஸ்லிம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா காம அஹதுக்கும் இலஸ்ஸலா, உங்களில் ஒருவர் தொழுகையின் பக்கம் நின்றால், ஃபலா யபுசுக் அமாமஹு, தனக்கு முன்னால் உமிழ வேண்டாம். தனக்கு அப்படி தொழுதுட்டு இருக்கிறாரு, தொழுகையில் வந்துருச்சு, முன்னாடி துப்பிடாதீங்க. ஃப இன்னமா யுனாஜில்லாக மாதாம ஃபி முசல்லாஹு, ஏன்னா அவர் தொழுகையில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடன் முனாஜாத்தில் இருக்கிறார், உள்ரங்கத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார். முனாஜாத்துன்னு சொல்லுவாங்களே, நாஜா யுனாஜி. அவர் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறார். அவர் அல்லாட்ட என்ன செஞ்சிட்டு இருக்காரு, உரையாடி கொண்டிருக்கிறாரு ரகசியமா. இப்படி துப்பும் போது அது என்ன ஆகுது, ஒரு ஒழுக்க குறைவாகி போயிடுது. வலா அன் யமீனிஹி, அதே மாதிரி வலது பக்கமும் துப்ப வேணாம். ஏன் அப்படின்னா ஃபைன் அன் யமீனிஹி மலக்கன், வலது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறார். வல் யபுசுக் அன் யசாரிஹி, எனவே அவர் இடது பக்கம் துப்பட்டும். அவு தஹ்த கதமிஹி, அல்லது தன்னுடைய காலுக்கு கீழே துப்பட்டும். ஃபயதுஃபினுஹா, அவர் அதை என்ன செய்யட்டும், துப்பி என்ன செய்யட்டும். இது தொழுகையிலே அப்படின்னா வெளியே இதாக சட்டம் தான், செய்யக்கூடாது. டபக்குன்னு துப்பிட்டு போயிடக்கூடாது. முடிஞ்ச என்ன செய்ய, இந்த ஃபாலோ பண்ணணும் இந்த ஒழுக்கத்தை. முத்தஃபகன் அலைஹி. ஓஃபி ரிவாயத் அபி சயீத் தஹ்த கதமிஹில் யுஸ்ரா, அதே இடது காலுடைய பாதத்துக்கு கீழே துப்பணும் அப்படின்னு ஒரு ரிவாயத்தில் வருது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபீ மர்லிஹில்லதி லம் யக்கும் மின்ஹு, ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே சொன்னார்கள். எப்படிப்பட்ட நோய்? லம் யக்கும் மின்ஹு, அந்த நோயிலிருந்து அவர்கள் எழாமல்
மௌத்தானாங்களே, எழுந்திருக்க முடியாமல் மௌத்தானர்களே, அப்படிப்பட்ட அந்த நோயிலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யஹூதி நசராணிகளை அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை தொழும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள், பள்ளிவாசலாக வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தர்காவை என்ன செய்கிறாங்க, தர்காவுக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன செய்கிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. பாருங்கள், தர்காவில் போய் என்ன செய்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படின்ட்டு தர்கால செய்வதை வணக்கமாக அவங்க கொண்டு வர்றாங்க. சரி புரிஞ்சா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்க தர்கால வணக்கம் இல்லை, அது தாலீம், கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம், ஜியாரத்து செய்கிறோம். தொழுகுவதற்கு அதனால தான் எல்லா பெரும் பெரும் தர்காக்களில் தனியாக பள்ளிவாசலே கட்டியிருக்காங்க. இப்போ நாகூர் தர்காவை எடுத்துக்கிட்டு 2 பள்ளிவாசல் இருக்குது, ஹனஃபி ஷாஃபி 2 பள்ளிவாசல் இருக்குது. அப்போ கண்ணியப்படுத்துவதற்கும் ஜியாரத் செய்வதற்கும் அங்கே போகிறோம். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் வந்துடுறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸையும் அந்த தர்காவுடைய விஷயத்தை இணைச்சு மக்களை கொச்சைப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்டா, சொல்லப்பட்டது என்னண்டா, ஒரு புதுசாக என்ன செய்யுது, கபர் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யஹூதி நஸ்ரானிகள் நபிமார்கள் அடக்கம் பண்ணிடுவாங்களாம். அடக்கம் பண்ணிட்டு அந்த அடக்கத்துக்கு மேலே அவங்க இபாதத் செய்வாங்க. அதுதான் தடை செய்யப்பட்டது. நம்ம யாரும் அப்படி செய்கிறது இல்லையே. எங்கேயாவது போய் தர்கா மக்பர் ஒரு அவுலியாவை அடக்கம் பண்ணிட்டு அந்த அவுலியா மேலே உட்காந்து 2 தொழுகிறாங்க. யாராவது அறியாமையில் அந்த அவுலியா முன்னாடி போய் சஜிதா பண்ணுறாங்க, அது ஹராம், தடுக்கப்பட்டது தான். சில அவாம்கள் அறியாமையில் என்ன செய்கிறாங்க, தர்காவில் போய் உருதுகார மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சஜிதா பண்ணுறாங்க. அது ஹராம், தடுக்கப்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நம்மளும் தான் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும். உலகத்தில் ஒருத்தருக்கு சஜிதா செய்வனாக இருந்தால் கணவன் மனைவிக்கு சஜிதா செய்யறதுக்கு கட்டளையிட்டு இருப்ப. அப்போ யாருக்கும் அனுமதி கிடையாது சஜிதா செய்யறதுக்கு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அப்போ ஒருத்தர் அவுலியா தர்காவுக்கு போய் சஜிதா செஞ்சார்னா அது தவறு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யாரும் இந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி யாரும் இப்போ செய்கிறதில்லை. யாராவது அவுலியா தர்காவை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேலே நின்று யாராவது வணங்குறாங்களா? யஹூதி நஸ்ரானிகள் அதை செஞ்சாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா என்ன சபிச்சான் அப்படின்ற அந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அன்ஜுந்தபின் கால சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அலா வ இன்ன மன்கான கபலக்கும் கானு எத்தஹிதூன குபூர் அன்பியாஹி வ சாலிஹிஹிம் மசாஜித. அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நபிமார்களுடைய கபரையும் அந்த நல்லடியார்களுடைய கபரையும் தொழுகக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபலா தத்தஹிது அல் குபூர மசாஜித, நீங்கள் கபறுகளை தொழுகும் இடங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக்க, நிச்சயமாக நான் உங்களை அதை விட்டு தடுக்கின்றேன். இப்போ இதுவே முன்னாடி காலத்தில் ஒரு இடத்துல கபிரிஸ்தான் இருந்துச்சு, முன்னாடி ஒரு காலத்தில். பிறகு அது குறிப்பிட்ட காலத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக செதஞ்சிருச்சு. அங்கே அடக்கம் பண்ண மாதிரியே என்ன செய்யலை, ஃப்ளாட் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றிட்டு தூய்மையாக்கி அங்கே பள்ளிவாசல் கட்டுறதில் தவறு இல்லையா. ஏன் அப்படின்னா, மதீனாவில் மஸ்ஜித் நபி பள்ளிவாசலை எழுப்பும்போது அந்த இடம் இருக்குல்ல, அதுவும் முன்னாடி செதஞ்சு போன ஒரு கபிரிஸ்தானா அப்படின்னு சொல்லி முஸ்லீமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீமில் 911வது ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் மஸ்ஜித் நபவியே முன்னாடி காலத்தில் அப்படி இருந்துச்சு. அது காலப்போக்கில் அது ஒரு இடமாக ஆக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல பள்ளிவாசலாக என்ன செஞ்சுட்டாங்க, கட்டினாங்க.
ஆனால் இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு கபரை ஏற்படுத்தி அந்த கபருக்கு மேலே என்ன செய்யறது, பள்ளிவாசலை என்ன செய்யறது, கட்டுறது. அதே மாதிரி அந்த கபரில் உருவப்படங்களை வரைகிறது, அந்த கபரையே வணக்கத்திற்குரிய இடமாக ஆக்கி கொள்வது. நம்ம தான் அப்படி செய்கிறதே இல்லையே. கபர் மேலே உட்காரக்கூடாதுன்றோம், கபருக்கிட்ட நின்று பேசக்கூடாதுன்றோம், கபருக்கு பக்கத்தில் சாப்பிடக்கூடாதுன்றோம், கபர் மேலே சாயக்கூடாதுன்றோம். இவ்வளோ ஒழுக்குமுறை சொல்கிறோமே. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒரு கபரின் மீது சாஞ்சு உட்காந்துருந்தாங்க. அப்போ சாயற அளவுக்கு கபர் உயர்ந்திருந்திருக்கு ஒரு பாயிண்ட்டு. அப்போ ரசூலா அந்த சஹாபிகிட்ட சொன்னாங்க, லா துஅதி சாஹிப ஹாதல் கபர், இந்த கபரில் இருப்பவருக்கு நீ நோவினை தராதன்ட்டாங்க. ஒரு கபரு மேலே சாஞ்சா கூட அந்த கபராளிக்கு அது நோவினை தரும். இந்த அளவுக்கு கபருக்கு நான் ஒழுக்குமுறையை சொல்லியிருக்கோம். அப்படி எப்படி கபருக்கு மேலே போய் நம்ம நின்று தொழுக போகிறோம்? அப்போ இங்கே சொல்லப்பட்டதும் தர்காவுக்கு சம்மந்தம் கிடையாது. யஹூதி நஸ்ரானிகள் அந்த பரக்கத்தை நாடி, நபிமார்கள் சாலிஹீன்களுடைய அந்த பரக்கத்தை நாடியோ என்னமோ அவங்க அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்அலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய தொழுகைகளில் சிலதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆக்கி கொள்ளுங்கள். எல்லா தொழுகையும் பள்ளியாசல தொழுகணும் இல்லை, சில தொழுகை என்ன செய்யுங்க, வீட்டில் ஆக்கிக்கோங்க. உதாரணமாக சுன்னத்து வீட்டில் தொழுகிறது தானே சிறப்பு, ஃபரல பள்ளியில், சுன்னத்து வீட்டில். ஏன்னா வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை அடக்க ஸ்தலங்களாக ஆக்கி விடாதீர்கள். அப்படின்னா என்ன, ஒன்றுமே இபாதத்து நடக்காத ஒரு அப்படி வீடாக ஆக்கிறாதீங்க. ஃபரல பள்ளியாசலத்தில் சுன்னத்து ஏதாவது ஒரு இபாதத்துகளை நீங்கள் வீட்டில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தஃபகுன் அலைஹி. ஓகே, இது இப்போ இதில் 712-13 குபூர் அன்பியாஹி மசாஜிதான் வரக்கூடிய 2 ஹதீஸு. அடுத்து 710 இதா காமா அஹதுக்கும் இல ஸலா ஃபலா யபுசுக் அமாமஹு ஃபஇன்னமா யுனாஜில்லாஹ மாதாம ஃபி முஸல்லாஹு, அந்த ஹதீஸு. உரிலத் அலைய அமால் உம்மத்தி ஹசனுஹா வ சய்யுஹா ஃபவஜத்து ஃபி மஹாசின் அமாலிஹா, அது. அடுத்து மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினஅதி ஃபலா இக்ரபன்ன மஸ்ஜிதனா, மண் சமிய ரஜுலன் என்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜித், அது. எல்லாமே முக்கியமான ஹதீஸ் தான். என்ன சார், லா யக்தமு மின் சஃபரி இல்லா நஹாரன் ஃபிதுஹா. அதுக்கடுத்து 702வது ஹதீஸ், சலாத்துர் ரஜுலி ஃபில் ஜமாஅத்தி துலஅஃபு அலா சலாத்திஹி ஃபி பைத்தி வ ஃபி சூக்கி 25 லஃபா, அந்த ஹதீஸு. சபாத்துன் இலில்லுஹுமுல்லாஹு தஆலா ஃபி லில்லிஹி, அது. மன் கதா இலல் மஸ்ஜிது ஆலமுன்னாசி அஜ்ரன் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸ்ஜிதுஹா மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா மா பைன பைத்தி வ மிம்பரி லௌரத்து மின் ரியாலில் ஜன்னா. கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தி மஸ்ஜித குபா ஃபி சபுத்தில் வர்றது. சலாத்துன் ஃபி மஸ்ஜித் ஆதா ஹைரு மின் அல்ஃபி சலாத்தின் லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாஸ்தி மசாஜித், அது. ஓகே, இந்த ஹதீஸ்லாம் பாருங்கள், எல்லாமே முக்கியமான ஹதீஸ் தான்.